ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து நெய்யை வச்சு எப்படி ஒரு ஸ்கின் கேர் க்ரீம் செய்கிறதுண்டு தான். நான் அதுக்கு வந்து ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்து ஒரு டம்ளரோ ஏதாவது ஒரு கிண்ணமோ எடுத்துட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்ற போகிறோம். நான் வந்து உதய கிருஷ்ணா நெய் வந்து எடுத்துருக்கிறேன். அது எங்களுக்கு தேவையான அளவு தேக்கரண்டியால் எடுத்து நெய்யை ஊற்றிட்டு அது வந்து நாங்கள் இப்போ அந்த டம்ளரில் பின்பக்கத்தில் நான் இப்போ கலக்கிற மாதிரி கலக்கிறேன். அது வந்து கொஞ்சம் அந்த நெய் வந்து ஒயிட் கலராக மட்டும் நாங்கள் கிளக்க போகிறோம். கிளக்கி கொஞ்சம் கூல் தண்ணி விட்டு நாங்கள் கிளக்க போகிறோம். அப்போ இப்படி தண்ணி விட்டு நாங்கள் கிளக்கும்போது எங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். அப்போ அந்த பிரிஞ்சு வர்ற தண்ணியை அங்கால எடுத்து வச்சுட்டு மற்றது கொஞ்சம் தண்ணியை விட்டு கிளக்கி கொண்டே இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் அது வந்து ஒயிட்டாக மட்டும் கலக்கி எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது எங்களுக்கு கை சரியாக நோகும் தான். ஆனால் இதை வந்து நாங்கள் 100 தடவை இப்படி நெய்யை வந்து தண்ணியை ஊற்றி கழுவி எடுக்கணும். இப்படி கழுவி எடுக்கும்போது எங்களுக்கு தண்ணியும் பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியை வந்து நாங்கள் வெளியில் ஊற்றலாம். இப்போ நாங்கள் இதை நல்லா கலக்கி இந்த நெய் மஞ்சள் கலர் வந்து ஒரு நல்ல ஒயிட் கலரில் வரும். இப்போ அந்தளவுக்கு நாங்கள் இதை நல்லா கிளக்கணும் தண்ணி ஊற்றி. இப்போ வந்து நெய் வந்து முதல்ல இருந்து எல்லா பெரியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பழைய காலத்து முறை தான். நெய் வந்து முகத்தில் பூசிக்க எங்களுக்கு முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொலிவாக பிரைட்டாக இருக்கும். எங்களோட முகத்தில் இருக்கிற ஏதாச்சும் பிரச்சனை, அதாவது பிம்பிள்ஸ் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் போகும். முகம் வந்து சுருக்குகள், முகத்தில் கரும்புள்ளிகள் அப்படியான இதுகள் இருந்துச்சுன்னா வந்து எல்லாமே போகும். முகம் வந்து பளபளன்னு இருக்கும். அதாவது வந்து லைட்டை போட்டோன்னே எப்படி சிலாக்கள் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு இருக்கோ அப்படி இருக்கும். உதட்டில் கேரமைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த நெய் வந்து இப்போ ஒயிட் கலர் ஆகி கொண்டு இருக்கு. அப்படி நான் எடுத்துக்கணும். மற்றது முகத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகும். இப்போ பாலை நாங்கள் முகத்தில் கழுவி எடுக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், பால் வந்து முகத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் எடுக்கும். அதேமாரி தான் நெய்யும். இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இதை விட நல்ல ஒயிட்டாக வரும். அதை வந்து நான் ஒரு கண்ணாடி போத்தல் மாதிரி ஒரு க்ரீம் டப்பி மாதிரி கொண்டு வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளோத்தையும் போட்டு எடுக்கிறேன். இது வந்து நிலவு சாயிற நேரத்தில் வந்து போடுறது நல்லது. அதாவது வந்து இரவு டைம் போடுறது வந்து நல்லது. போட்டுட்டு விடிய நீங்கள் முகத்தை கழுவினீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக முகம் வந்து இருக்கும். இப்போ வந்து முகம் வந்து ட்ரையாக இருக்கிறாங்களுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இப்போ நான் இந்த கண்ணாடி போத்தலுக்குள்ளே ஃபுல்லாக விட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து நீங்களும் அதேமாதிரி டெய்லி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான ஒரு டப்பி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு எடுத்து டெய்லி நீங்கள் ஜூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் தரும். நீங்கள் எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய் காய்ஸ்.